நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மழைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அந்த பகுதிகளுக்கு வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்ச் அலர்ட் அறிவித்துள்ளது. அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மழைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அந்த பகுதிகளுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். தென்னிந்திய பகுதிகள் மேல் ஒரு வளிமண்டல மேற்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக தமிழகத்திற்கு மழைக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வரக்கூடிய 24 மணி நேரத்துல தமிழ்நாட்டில் இடி மின்னலுடன் பலத்த தரைக்காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்கள்ல மிக கனமழை என்ற அளவுல மழைப்பொழிவு இருப்பதற்கான வாய்ப்பும், அதே போன்று ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகளிலும் இன்றைய தினம் கனமழை பொழிவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நாளைய தினம் தமிழகத்துல நீலகிரி, தென்காசி, தேனி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழை தொடரும் என்ற அறிவிப்பு வானிலை ஆய்வு மையத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகாக, அதாவது நாளை மறுநாள் நீலகிரி மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் மட்டும் கனமழை தொடர்வதற்கான வாய்ப்பும், அதன் பிறகாக தமிழகத்துல படிப்படியாக மழைக்கான தீவிரத்தன்மை குறையக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. இன்று பரவலாக கனமழைக்கான வாய்ப்பும் நாளைய தினத்திலிருந்து படிப்படியாக குறைந்து நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டும் மழை தொடர்வதற்கான வாய்ப்பு வரக்கூடிய 7 நாட்களுக்கு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. அதிலும் கனமழைக்கான வாய்ப்பு அடுத்து வரக்கூடிய 3 நாட்களுக்கு மட்டுமே இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வரக்கூடிய 24ஆம் தேதி வரையிலும் தமிழகத்துல மழை பெய்யக்கூடிய ஓரிரு இடங்களிலும் அந்த தரைக்காற்று மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகம் வரையிலும் வீசக்கூடும் என்பது வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. வெப்பநிலை பொறுத்தவரையிலும் சென்னையில் இன்றைய நேரம் பகல் நேர வெப்பம் பெரிய தாக்கத்தில் இருக்காது எனவும், அதிகபட்சமாக 34 முதல் 35 டிகிரி செல்சியஸ் ஒட்டி பதிவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அந்த செய்தியினை பார்த்து வருகிறோம். சென்னை பெருநகர் மற்றும் புறநகரில் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் நீலகிரி, தென்காசி, தேனி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.